வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ கூலிக்கு பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து கடந்த சில நாட்களாகவே கிரியேட் ஆகிருக்கு. என்ன தான் ட்ரெய்லர் கட்டில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஹைப்பை கம்மி பண்ணியிருந்தாலுமே, ஆனால் ஹைப்பை வந்து மக்கள் மத்தியில் குறையவே இல்லை. ஆக்சுவலி இந்த படத்தினுடைய கவுண்ட் டவுன் வந்து போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இன்னும் 8 நாள் இருக்குது. ஸோ எப்படா வரும் அந்த நாள், என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன மாதிரி அனுபவம் இருக்க போகுதுன்னு தான் மக்கள்கிட்ட பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே கிளம்பி ரெடியாக இருக்காங்க. நீ டிக்கெட்டை விடு, நான் புக் பண்ணுறேன் பாடுறா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் பயங்கரமாக டிகோடிங் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக டிகோடிங் பண்ண, லைக் வந்து சைஃபைன்றாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல்ன்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒரு தியரி பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கேட்குறதுக்கு பார்க்குறது நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்குமே அது கேட்குறது நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் அப்படி தான் இருக்குமான்றது அவர் சொல்ல மாட்டார், சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றாரு. சரி, எல்லாருமே ஒரு மாதிரி சொல்கிறாங்களே, நாமளும் தான் ஒரு கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்தளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் தெரில. அப்படி ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் படத்தை பார்த்துட்டிங்கன்னா அது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கூலியோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ரிவ்யூ கண்டிப்பாக நம்ம சேனல் தான் வந்து சேரும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, கூலி படத்தினுடைய ப்ரெடிக்ஷனான கதை என்ன அப்படின்னு நான் கன்சிடர் பண்ண வரைக்கும் பார்த்திங்கன்னா, நாகார்ஜுனா கிங் பின் அப்படின்ற ஒரு பெரிய லாஜிஸ்டிக்கான ஓனர். ஆனால் லாஜிஸ்டிக் மட்டும் நடக்கிறாரா கேட்டிங்கன்னா அது கிடையாது. அதையும் தாண்டி பயங்கரமாக கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆள், ஒரு கேங்ஸ்டர் கூட சொல்லலாம். முக்கியமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தடைகள் இருக்காங்க. தடைகள் பண்ணுறது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெரிய ஆளாக இருக்கிறனால. ஏன்னா அவர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவருடைய எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்கிட்ட சப்மிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவரெல்லாம் எப்படி கொல்லணும், ட்ரேஸ் அவுட்டே வந்து பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு கொல்லணும் அப்படின்ற போது சத்யராஜை நாடுறாங்க. சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாத லெவலுக்கு லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா சாம்பலாக்குற லெவலுக்கு அவங்களுடைய விஷயங்களே அழிச்சிடக்கூடிய ஒரு பெரிய மிஷினை கண்டுபிடிக்கிறாப்புல. ஸோ அந்த மிஷினுக்கு தான் வந்து ரிசர்ச் பண்ணுற விதமாக ஸ்ருதிஹாசனை வச்சு பாடிஸை வந்து கொண்டு வந்து பண்ணுறாரு. அந்த பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செத்த போனங்கள், அதை வச்சு அந்த டெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் பண்ணுறாரு. அது மேக்ஸிமம் சக்ஸஸும் ஆகிடுது. அந்த ஒரு டெஸ்ட்டில் தான் தன்னுடைய பொண்ணான மோனிஷா நினைக்கிறேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளி மற்றும் டாப் குக்கில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைலர் கட்டில் இருப்பாங்க. சத்யராஜ் கூட ஒரு 3 பேர் டான்ஸ் ஆடுவாங்க. அதில் வந்து மோனிஷா இருப்பாங்க அண்ட் ரெபேக்கா அவங்க இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்ருதிஹாசன் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரெபேக்கா அண்ட் ஸ்ருதிஹாசன் இருப்பாங்க, ஆனால் மோனிஷா வந்து இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னென்னா மோனிஷாவை இதே மாதிரி ஏதோ ஒரு வகையில் கொண்டிருப்பாங்க. ஸோ இவங்களோட டீட்டெயிலை வந்து ஒரு வகையில் ரிவீல் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து சத்யராஜ் வந்து ஸ்ருதிஹாசன்கிட்ட டீட்டெயிலை கொடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் அந்த பென்ட்ரைவ் மாதிரி ஒரு கீ அது வந்து. பட் இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் தெரியும். சத்யராஜ் எனக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கான சான்ஸும் இருக்குது. இல்லைன்னா சத்யராஜை இவங்க வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க, லைக் வந்து நாகார்ஜுனா ஹைட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து தேவா அப்படின்ற அவருடைய நண்பர், ஒரு காலத்தில் நண்பராக இருந்தவருக்கு தெரிய போகுது. அது யாருன்னா ஸ்ருதிஹாசன் தான் தெரியப்படுத்துகிறாங்க. தெரியப்படுத்தி இவங்க வந்து ஸ்ருதிஹாசனுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஐ மீன் இவர் தான் வந்து அமுச்சு விட்ருப்பார், லைக் சத்யராஜ் தான் அமுச்சு விட்ருக்காரு. எப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நான் அவன்கிட்ட தான் அமுச்சு விட்ருக்கேன்ற மாதிரி தெரியப்படுத்துறாரு. ஸோ அதனால் ஸ்ருதிஹாசன் அமுச்சு விட்ருப்பாப்புல. ஸ்ருதிஹாசன் அமுச்சு விட்டு என்ன பண்ணுறாரு, அடைக்கலம் கொடுத்து பார்த்துக்கிறாரு. ஆனால் ஸ்ருதிஹாசனை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு நாகார்ஜுனா குரூப் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி இவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பொழந்து அந்த இடத்த அழிச்சிடுறாப்புல. அங்கே தான் வசனம் பேசுகிறாப்புல அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி அங்கே முடிச்சுட்டு கையோட நாகார்ஜுனாவோட கிங் பின்னோட அந்த ஹெட் இடத்துல வந்து ஹார்பர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் வசனம் பேசுகிறாப்புல. பேசி பயங்கரமான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் விக்ரம் மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி வசனம் பேசுகிறதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் நகரும் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் போடுறாப்புல. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபேந்திராவும் இவரும் ஒரு பெரிய நண்பர்கள் வந்து கூலி தொழிலாக இருந்தாங்க. ஆனால் இங்கேருந்து பெரிய கேங்ஸ்டராக மாறும். அது ஒன்று கேங்ஸ்டராக மாறணும், இல்லைனா ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும். அதுக்கு வந்து இவரும் சத்யராஜும் கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கணும். அது மட்டும் தான் என்னால் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன கதையாக தான் இருக்கணுன்றதுக்கான சான்ஸ் 90% கூட இருக்கலாம், 100% கூட இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். பட் இதுதான் ஏன் ப்ரெடிக்ஷன். இது இந்த கதையோடு தான் நகரப்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சைஃபைலாம் வாய்ப்பே இல்லை. சைஃபைக்கான சீக்வன்ஸ் இந்த படத்தில் இல்லை. ஏன்னா டைம் ட்ராவலான்றீங்க, டைம் ட்ராவலில் யாரை கூட்டு வர போகிறாங்க? கமலையா, சரி ரஜினியை வந்து டைம் ட்ராவல் கூட்டு வந்திங்கன்னா படம் வந்து மேக்ஸிமம் சிஜியில் தான் ரன் ஆகும். அது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, அவ்வளோதான். ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி யாராக இருந்தாலும் என்ன வந்தாலும் காட்டுறாங்க. ஆனால் இந்த படத்தினுடைய மெயின் கருவே அந்த ஃப்ளாஷ்பேக் தான். இதே விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணிவிட்டு
அந்த பாஸ்ட்டை வந்து அப்படியே விட்டுருப்பாங்க. அதனால் பெருசாக யாரும் கண்டுக்கல. இதில் லியோவில் வந்து பார்த்திங்கன்னா விஜயால் வந்து பண்ண முடிஞ்சது. அதனால் அந்த பாஸ்ட்டை காமிச்சாங்க. ஆனால் அந்த பாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு வந்து சிஜிஐ பண்ணி ஆகணும். ஸோ சிஜிஐ பண்ணிட்டாங்க, சிஜிஐ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சிஜிஐ கொண்டு வரது முக்கியம் இல்லை, அதுக்கான பாஸ்ட்டு காட்டுற விதம் தான் முக்கியம். பாஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா படம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா லியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆக காரணம் அந்த அது ஏதோ வெட்டுவாங்களே, அது பேர் சொல்லுவாங்க சம்திங், அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி மூட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் மாறிச்சு. அது பெருசாக நிறைய ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. இருந்தாலுமே பாஸ்ட்டு வச்சு தான் இந்த படமே நகரப்போகுது. பெருசாக இம்பேக்ட் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ பாஸ்ட் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த படம் நகரப்போகுதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் தாண்டி இவர் வந்து பதிலடி கொடுக்குறாரு. அது பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரோல் பிளாக்கே அமீர் கானை மீட் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஒன்று அப்படி இருக்கணும், இல்லை நாகார்ஜுனா மீட் பண்ணணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே விக்ரம் படத்தினுடைய டெம்ப்ளேட் மாதிரி தான் நகர போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து விக்ரம் ப்ளஸ் வந்து பாஷா இந்த 2 படத்தினுடைய அந்த ஒரு விஷயங்கள் காட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பாஷாவோட அந்த ஃப்ளேவர் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து சூப்பர் ஸ்டாரோடைய கெட்டப் லுக்கு, அந்த கடுக்கன், அந்த காப்பு, அந்த ஷர்ட்ஸு, டெனிமு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம லுக்கு. முக்கியமாக தாடி, ஹேர் ஸ்டைல் பக்காவாக இருக்குது இந்த படத்தில். செம்மையாக இருக்கார். அதுவும் முக்கியமாக கேங்ஸ்டர், ஒரு பக்காவான ரவுடி மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. அந்த லுக்கு எனக்கு தரமாக இருந்தது. ஸோ அந்த லுக்குனாலேயே படம் ஹிட் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ லெட் சி. கூலிக்கான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஏன்னா நான் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன். என்ன தான் வந்து ட்ரெய்லர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சரி, எனக்கு ஏதோ ஒன்று வந்து பண்ண போகிறாங்க. லைக் வந்து நான் வந்து விக்ரம் படத்தை நான் இப்போ கடைசியாக வந்து நான் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்க்காத ஒரு படம்னா அது விக்ரம் தான். விக்ரமோட இன்ட்ரோல் பிளாக் ஊரே கொண்டாடித்திட்டாங்க. ஈவன் நீங்கள் வந்து கமல் ஃபேனை இல்லைனா கூட இந்த விக்ரம் படத்தோட எண்டிங் வந்து என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் நானும் என்ஜாய் பண்ண போகிறேன். இந்த படம் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. ஏன்னா அந்த டீம் வந்து சொன்னாங்க, ஒரு மோனோலாக் மாதிரி பண்ணியிருக்காரு ஒரு 3 நிமிஷத்துக்கு. இன்ட்ரோல் பிளாக் வந்து பறக்க போகுது, தெரிக்க போகுது அப்படின்றாங்க. அப்பா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இருந்தாலும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்கப்பா, ஹைப் கொடுக்காதீங்கப்பா, பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ லெட்ஸ் சி. என்னோடய ஃபீலிங் இது தான். இது உங்களோட ஃபீலிங் எப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கூலி படத்தினுடைய ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நம்ம பார்க்குறோம். ரிவ்யூ கையோட ஸ்பாட்டில் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா சேனல்ஸோட அப்டேட் உங்களுக்கு கூலி ரிவ்யூ போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து சேரும். 4 மணி இருக்கலாம், 3 மணி இருக்கலாம், ஏன் 1 மணி இருக்கலாம் கூட சான்சஸ் இருக்குது. பட் எந்த ஊரில் படம் ஃபஸ்ட்டு போட்டாலும் அங்கே நான் இருப்பேன், அங்கே தான் போவேன். அது ரிவ்யூ முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ், மூவி ரெக்கமெண்டேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்டில் ஸ்டே வித் மீ FD Vasu with Mogi.